வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி டூட்லிங் சீரீஸ் 2. ஸோ இன்றைக்கி நாம் நேச்சர் இன்ஸ்பயர்ட் டூடுல்ஸ் பார்க்க போகிறோம். மலை, மேகம், செடி, கொடி இதெல்லாம் எப்படி டூடுலாக கொண்டு வரலாம் அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் எப்போதும் போல் உங்களுக்கான கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் உட்காந்துக்கோங்க. அண்ட் இஃப் பாசிபிள் பேக்ரவுண்டில் ஒரு மைல்டு மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு 5 கவுண்ட்ஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நம்ம க்ளவுட்ஸ் போட போகிறோம். சின்ன பிள்ளையில் நம்ம ட்ராயிங்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளவுட்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் குட்டியாக பெருசாக போடலாம். சம்டைம்ஸ் நம்ம கீழே ஒரு கோடு மட்டும் போட்டு மேலே கர்வ்ஸ் போடலாம். அடுத்து நாம் மவுண்டெயின்ஸ் போட போகிறோம். மவுண்டெயின்ஸோட அந்த டாப் ஷார்ப்பாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் கர்வாக, அதுக்கப்புறம் குட்டியாக பெருசாக, அப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வரையணும்னு தோணுதோ அந்த மாதிரி வரையலாம். நெக்ஸ்ட் நாம் பாண்டு வரைய போகிறோம். நம்ம க்ளவுட்ஸுக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி பட் அந்த கர்வ்ஸ் கொஞ்சம் குட்டியாக போட்டுட்டு உள்ளே கொஞ்சம் வாட்டர் இருக்க மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டார்ஸ் வரைய போகிறோம். நம்ம ஸ்டிக் ஃபிகர் மாதிரி போடாமல் அவுட்லைனாக போட போகிறோம். அடுத்து நாம் சன் வரைய போகிறோம். இதில் ஒரு பேட்டர்ன் எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி பெரிய லைன் குட்டி லைன் பெரிய லைன் குட்டி லைன் போட போகிறோம். அடுத்து ஒரு ரவுண்டு போட்டு மேலே நம்ம ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரையாங்கிள் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி போட போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வேவ்ஸ் வரைய போகிறோம். நம்ம கண்டினியூஸ் லைன்ஸ் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சேர்த்து வரைய போகிறோம். இன்னொரு பேட்டர்ன் குட்டி குட்டி டாட்ஸ் கூடவே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கர்வ்ஸ் வரைய போகிறோம். நெக்ஸ்ட் நாம் ட்ரீஸ் வரைய போகிறோம். டபுள் லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் போட்டு கீழே ஹாஃப் ட்ரையாங்கிளாக போட்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி தெரிகிற மாதிரி. அடுத்து நம்ம சின்ன வயசுலலாம் வரைவோம் இல்லையா, ஒரு 2 லைன் போட்டுட்டு மேலே ஒரு புஷ் மாதிரி வரைகிறது. இந்த மாதிரியும் நம்ம ட்ரீஸ் வரையலாம். அடுத்து நம்ம லீவ்ஸ் மாதிரி போட போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை சுற்றி நம்ம யூஸ்வலாக லீஃப்க்கு போடுற மாதிரி வரைஞ்சிட்டு உள்ள டாட்ஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு நம்ம பெட்டல்ஸுக்கு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பெட்டல்ஸுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் கர்வியாக போட்டு உள்ள டாட்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேக்டஸ் வரைய போகிறோம். கேக்டஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அங்கங்கே கொஞ்சம் வளைச்சி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதை நெக்ஸ்ட் இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் ஸ்பைக்ஸ் இருக்க மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். Thank you so much for watching. Stay tuned with us for next series. Until then, keep doodling and keep smiling.